ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் எரேமியா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரை தேடணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அறகுறையாயெல்லாம் அல்ல, முழு இருதயத்தோடு கூட தேட வேண்டும் என்று சொல்லி, முழு இருதயத்தோடும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். யோசுவா 22:5 வாசிக்கின்ற பொழுது முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவர் நம்ம சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஆண்டவரில் நெருங்கி வர வேண்டும். 2 நாளாகவும் 34:31 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அறகுறையாய் அல்ல, முழு இருதயத்தோடு தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி 1 சாமுவேல் 12:24 நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் ஒரு ஆண்டவரை முழு இருதயத்தோடு நம்ம சேவிப்போம். எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் உண்மையாய் அவரிடத்தில் நாம் சேவிக்கிறோம், உண்மையாய் அவர் அன்பு செலுத்துகிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவரிடத்தில் உண்மையாய் நம்ம சேவிக்கிறோம், அவருக்கு பயந்து இருக்கிறோம் என்று சொல்லி நாம் ரொம்ப கவனத்தோடு கூட நம்ம செயல்பட வேண்டும். அறகுறையான காரியம் நமக்கு இனி இருக்கக்கூடாது. அவங்க இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து பயந்து அவரை சேவித்து அவருடைய வழியில் நம்ம நடந்து அவரை தேடுவோமானால் நிச்சயம் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் மெய் துதிக்கிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி நாங்கள் ஏதுதானே இராதபடி ஆண்டவர் எங்களுடைய அன்பு குறையாமல் முழு இருதயத்தோடு, அறகுறை அல்லப்பா, முழு ஆத்மாவோடு பயந்து, அறகுறை அல்ல, முழு ஆத்மாவோடு நாங்கள் ஆண்டவர் பலத்தோடு சேவித்து உடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.